இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். கோலா உருண்டைனா மட்டன் சிக்கன் வச்சு தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான கோலா உருண்டை செய்யலாம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே லீவில் இப்போ வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழைப்பூவை வச்சுட்டு நல்ல ஒரு மட்டன் சுவையிலேயே உங்களுக்கு ஒரு கோலா உருண்டை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா வாழைப்பூ பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி தேன் வாழை இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பழத்தோட இந்த பூ இதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கேன். 8லேருந்து 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஊறிச்சுன்னா இதில் ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா அது மாதிரி தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இதில் போடுங்க. அப்போ இந்த வாழைப்பூ கோலா சாப்பிடும் போது நல்ல ஒரு மட்டன் சிக்கனில் நம்ம செஞ்சு கோலா உருண்டை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பீஸ் பட்டை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த கோலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த கோலாவுக்கு அரைக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெயும் காய வச்சலாம். இப்போ பாருங்கள், நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா கோலா உருண்டை போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கோலா உருண்டையெல்லாம் பிரிஞ்சுட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா இதை கொஞ்சம் அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் கட் பண்ணதை எடுத்து போட்டு நம்ம பண்ணும் போது நல்லா அங்கங்கே வாழைப்பூ நல்லா தெரியும். அப்போ சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோண்டு. இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இதிலே மல்லி இலையும் சேர்த்துக்குங்க, நல்லா பொடியாக நறுக்கினது. இதிலே தேங்காய் துருவல் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா புழிஞ்சிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். அப்படி போடும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட பொட்டுக்கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, கோலா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைஸுக்கு எல்லாமே உருட்டி எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. கோலா உருண்டையை அப்படியே ஒவ்வொன்றா பொரிச்சு போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நம்ம மெதுவாக திருப்பி விட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா முருகலாக ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இதை வந்து நீங்கள் எல்லாமே உடனே பொரிச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாயந்தரமாக பாதி வேணுனாலும் நீங்கள் வந்து பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கோலா உருண்டை சூப்பராக வந்துருச்சு பாருங்க. பாருங்க நல்லா கரகரன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.